இப்போ எல்லா பிராண்ட்ஸ் மாதிரியுமே எல்ஜியும் ஒரு ஆன்லைன் ஒன்லி சீரிஸ் W சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்ஜியோட W30 ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் W30 வர பாக்ஸ். சைடில் சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கணுன்னா பாஸ் பண்ணி பாருங்க. ஸ்பெக் ஹைலைட்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்டிவ் பிளாஸ்டிக்காக கட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே முதல்ல உள்ள W30 இருக்குது. ஸோ பின்னாடி உள்ள அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவோம். பின்னாடி பிளாஸ்டிக் தான், ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. ஒரு பேட்டர்ன் இங்கே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபோனை ஆன் பண்ணலாம். வேற என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்த்தா ஒரு மைக்ரோ USB கேபிள், டைப் C கிடையாது. ஸோ அது ஒரு நெகட்டிவ். அதுக்கப்புறம் ஒரு 10 வாட் சார்ஜர், மற்றபடி பேப்பர் ஒர்க். ஸோ பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம திருப்பி அந்த W30க்கு வருவோம். ஸோ இது ஒரு யூனிபாடி பாலிகார்பனேட் ஷெல். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளாசி பேக்கு கீழே ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. இது பார்க்க கொஞ்சம் Zenfone 3யோட டிசைன் மாதிரி இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஜென்ரலாக எல்லா பிராண்ட்ஸ்கிட்டையுமே நம்ம கிரேடியன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு 4000 mAh பேட்டரி இருக்குது. ஆனாலும் இங்கே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபோன் கொஞ்சம் நல்லா லைட்டாக இருக்குது. பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமராக்கு அந்த ரெட் ஆக்சன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸ் பற்றிலாம் கடைசியில் பார்ப்போம். அதுக்கு கீழே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸ் மாதிரியுமே இதுவும் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மற்றபடி பேக்கை க்ளீனாக விட்டாங்க, வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஃப்ரண்ட்டில் பார்த்தா ஒரு 6.26 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:9. இது ஒரு HD+ பேனல். LG இதை ஃபுல் விஷன் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. HD+ ரெசல்யூஷன் தாங்கிறதுனால இது ரொம்ப ஷார்ப்பான பேனல் கிடையாது. ஆனாலும் பிரைட்டாக இருக்குது, கலர்ஸ் டீசென்ட்னு சொல்லலாம். இங்கே டாப்பில் உள்ள நாட்ச் இதில் வந்து ஒரு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த நாட்சை வந்து டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு U ஷேப்பில் விடலாம், V ஷேப்பில் விடலாம், இல்லை டோட்டலாக ஹைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வரையில் ரைட்டில் பவர் வால்யூம் கீஸ், டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக், செகண்டரி மைக், ஹைப்ரிட் ஸ்லாட் லெஃப்ட்ல. ஸோ இங்கே நீங்கள் 2 சென்ஸ் இல்லை ஒரு சிம்மும் மைக்ரோ எஸ்டியும் யூஸ் பண்ணலாம். பாட்டமில் பிரைமரி மைக், மைக்ரோ USB போர்ட், அப்புறம் இன்டர்னல் ஸ்பீக்கர். LG இங்கே அவங்களோட ஸ்டீரியோ பல்ஸ் சவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க W30ல. ஸோ பேசிக்காக சவுண்ட் அவுட்புட் மற்ற ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதோட லவுடாக இருக்குது. இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்க்ரீனோட டாப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் LEDயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டர்னல்ஸ் அப்படின்னு பார்க்கையில் இந்த W30ல மீடியாடெக்கோட Helio P22 சிப் கொடுத்துருக்காங்க. இது 2 GHz சிப். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்லாம் கிடையாது. ஆனால் இங்கே நல்ல விஷயம் என்னென்னா, இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ W30ல ப்ளோட்வேர், அதாவது எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் அப்படின்னு எதுவும் கொடுக்கல. ஸோ ஓவரால் இன்டர்ஃபேஸ் லைட்டாக இருக்கிறதுனால P22 இருந்தாலும் டே டு டே டாஸ்க்ஸ்க்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. யூஸ் பண்ண வரைக்கும் பெருசாக லேக்னு எதுவும் இல்லை. ஆப்ஸ்குள்ளே ஸ்விட்ச் பண்ணுறதுலையும் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. 3 GB RAM கொடுத்துருக்காங்க, 32 GB ஸ்டோரேஜ். LG இங்கே FM ரேடியோ சப்போர்ட், அதுக்கப்புறம் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர், ஹாப்டிக் ஃபீட்பேக் இதெல்லாமே இங்கே இருக்குது. பேட்டரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரெசல்யூஷன் HD+, ப்ராசஸர் லோ பவர் ப்ராசஸர். இந்த காம்பினேஷனில் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பட் எனிவே டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனோட USP, யூனிக் செல்லிங் பாயிண்ட், எதை LG இங்கே ரொம்ப அக்ரெசிவாக மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, Tier 1 பிராண்ட் கிட்டேருந்து இந்த பட்ஜெட்டில் இதுதான் முதல் ஃபோன் ட்ரிபிள் கேமராஸோட வருது அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே உள்ள பிரைமரி சென்சர் ஒரு Sony IMX486. இது ஒரு 12 MP சென்சர், f2 லென்ஸோட வருது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்லாவே பிக்சர்ஸ் எடுக்குது. டீசெண்டான டீட்டெயில் லெவல்ஸ், நேச்சுரலான கலர்ஸ். செகண்டரி சென்சர்னு வரையில் LG இங்கே ஒரு 13 MP அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி அல்ட்ராவைட் சென்சர்ஸில் டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் அடி வாங்கும், எஸ்பெஷலி லோவர் அண்ட் ஃபோன்ஸில். ஆனால் இந்த W30ல அந்த மாதிரி இல்லை, டைனாமிக் ரேஞ்ச் நல்லாவே இருந்துச்சு. மூணாவது சென்சர் ஒரு 2 MP டெப்த் சென்சர். இதை யூஸ் பண்ணி அந்த போக்கா, அதாவது பேக்ரவுண்ட் பிளர் லெவல்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் போர்ட்ரேட் ஷாட்ஸில். ஸோ இதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது போக நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷாட்ஸ்லாம் ஃப்ரண்ட்டில் உள்ள 16 MP செல்ஃபி கேமரா வச்சு எடுத்தது. திருப்பியும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த LG இந்த ஃபோனோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பேசுகிறது லோ லைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஜென்ரலாக அன்பாக்சிங்கில் லோ லைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டோம். பட் இதில் ரொம்ப LG இதை பற்றி பேசுறதுனால சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு சில சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தேன். LG இங்கே 10,000 செக்மெண்ட்டில் லோ லைட் மோட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாக இந்த செக்மெண்ட்டில் நம்ம அதை பார்க்குறது கிடையாது. இந்த லோ லைட் மோட் யூஸ் பண்ணி பிக்சர்ஸ் எடுக்கையில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. லோ லைட் மோடில் எடுத்த இமேஜஸில் பிரைட்னஸும் சரி, டீட்டெயிலும் சரி நல்லாவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரு 10,000 செக்மெண்ட்டில் லோ லைட் மோட் LG எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம்.
ஸோ அதை பற்றி பேசையில் இப்போ ப்ரைஸிங். ஸோ எல்ஜி இந்த W30 ஃபோனை 10,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 9999. யூஸ்வலாக எல்ஜி எடுத்துகிட்டு வர ப்ரைஸிங்கோட கம்பேர் பண்ணையில் இது நல்ல அக்ரெசிவ் ப்ரைஸிங்னு சொல்லலாம். இந்த ஃபோன் ஒரு அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். உள்ள சிப் பெஸ்ட் சிப்னு சொல்ல முடியாது, ஆனால் இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடு வருது. கேமராஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பில்ட் பார்க்க டீசெண்டாக இருக்குது, 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஒரு கேஷுவல் பையர் கொஞ்சம் கேமரா ஃபோக்கஸ்டாக ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கணும் Tier 1 பிராண்ட் கிட்டேருந்து அப்படின்னு நினைக்கிறவங்கள டார்கெட் பண்ணி இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த W30 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபுல் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேட்டிங்கன்னா நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த சின்ன அன்பாக்சிங் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.